ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கிராஃப்ட்காக நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பட்டர்ஃப்ளை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, உங்களோட ஃபேவரட் கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலரில் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கம், அப்புறம் ஒரு சீசர். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 12 சென்டிமீட்டருக்கு ஒரு கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அனதர் சைட்லேயும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஹாஃபாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த சைடில் இருக்கிற பேப்பரை நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ அனதர் சைடும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை டர்ன் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடும் அதே மாதிரி பண்ணுறோம். இதை வந்து இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளையோட இந்த விங்ஸ் ரெடி. இப்போது நம்ம இன்னொரு பார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிறதுலே பாதி பேப்பர் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த 2 பீஸ் இருக்குது, இதை நம்ம இப்போது ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம கம் போட்டு இப்போ பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை சென்டராக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை சென்டரில் வச்சுட்டு இது இந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த விங்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதே கலர் பேப்பரில் 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஹாஃபாக ஃபுல் பண்ணிக்கோங்க. இப்போ சிசர் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இதை எடுத்து நம்ம இப்போ இந்த பட்டர்ஃப்ளைல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட பட்டர்ஃப்ளை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே குட்டீஸ், இந்த பட்டர்ஃப்ளை எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு பட்டாம்பூச்சி ஃபஸ்ட்டு ஒரு புழுவாக தான் இருக்கும். இது இலைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த புழு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் சேர்த்து அது ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிக்கும். ஒரு 30 to 50 days வரைக்கும் அது அதுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக பறந்து வரும்.
இதே மாதிரி தான் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு இருக்குது. ஆமாம் குட்டீஸ், நம்ம கூட சில நேரம் அப்படி தான் அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் ரொம்ப கோபப்பட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு இந்த மாதிரி இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளையா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கீழ்ப்படிஞ்சு சேட்டை பண்ணாமல் நல்ல பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது நம்மளோட லைஃப்பையும் ஆண்டவர் இந்த புழுவோட லைஃப்பை எப்படி பட்டர்ஃப்ளையை அழகாக மாற்றினாரோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பையும் அழகாக மாற்றிடுவார். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பண்ண கிராஃப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பட்டர்ஃப்ளை கிராஃப்டை செஞ்சு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான கிராஃப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.